அதுதான் கிராஃபைட் ரேடியேஷனோட மிக்ஸ் ஆச்சு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, பூமிக்கடியில் ரொம்ப டீப்பாக எர்த்து கோர் வரைக்கும் ரேடியேஷன்லாம் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சது. நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் பாய்சன் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த எஃபெக்ட்னால் நிலத்தடி நீர் ஃபுல்லாக ரேடியேஷன் கலக்குது. இதை ஒரு சிப் குடித்தாலே கேன்சர் வரலான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சாயிலேருந்து கிராப்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே ரேடியேஷன் கலக்க ஆரம்பிச்சது. அப்போ சோவியத் யூனியன் ஒன்று சொல்கிறாங்க, மிச்சம் மீதி ஏதாவது அனிமல்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை சுட்டு கொல்ல சொன்னாங்க. ஏன்னா அந்த அனிமல்ஸ்குள்ளே ரேடியேஷன் இருக்கும். அந்த ரேடியேஷன் மற்றவங்கள பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு அதை சுட்டு கொன்று அப்புறமேல்ட்டு குழி தோண்டி கான்கிரீட் போட்டு அதை புதைச்சி டீகம்போஸ் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அந்த ரேடியேஷன் அவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரேசியான ஒரு விஷயம் சோவியத் யூனியன் பண்ணுறாங்க. என்னென்னா மூன் ரோவர்ஸ். எஸ், சந்திரயானில் நாம் பார்த்தோம்ல மூன் ரோவர்ஸ், அதை தான் அங்கே கொண்டு போய் அதுவும் ஹெலிகாப்டரில் அந்த மூன் ரோபோட்ஸை கட்டி இறக்குறாங்க. பட் இறக்குன கொஞ்ச நேரத்துலேயே அந்த ரோபோட்ஸ்லாம் ரேடியேஷன் தாக்கி அப்படியே அங்கேயே டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஏன்னா அங்கே ஹியூமன்ஸ் அமைச்சும் விட முடியாதுன்னு தான் அங்கே ரோபோட்ஸே இறக்குனாங்க. இப்போ இந்த ரோபோட்ஸ்க்கே இந்த மாதிரி நிலமை பாருங்கள், எவ்வளோ ரேடியேஷன் தாக்கம் அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு. அடுத்ததாக சோவியத் யூனியன் புதுசாக ஒரு ரோபோட்டிக் ஆமை கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் தான் ஜோக்கர். ஆனால் இதில் என்ன ஒரு காமெடி பார்த்தீங்கன்னா, அது உள்ளே கொண்டு போகவே அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்ததாக சோவியத் யூனியன் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் பயோ ரோபோட்ஸ். பயோ ரோபோட்ஸ்னால் என்னன்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை கண்டினியூ பண்ணுறேன்.